அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தேய்பிறை சஷ்டி, அதாவது 13ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டுனாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நினச்ச காரியம் அப்படியே நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக முறையை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பழனிமலை முருகனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கான பலன்களை அனுபவிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 4 யுகத்தில் இந்த கலியுகத்தை ஆளக்கூடிய தெய்வம் முருகர் தான். தந்தைக்கு உபதேசம் செஞ்ச முருகரை வழிபடும் போது உங்களுக்கு அளப்பற்ற ஞானமும் கிடைக்கும், அதே சமயத்தில் தெய்வ சக்தியும் கிடைக்கும். பகை தொல்லை, எதிரி தொல்லை, தொழில் போட்டி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே சரியாயிடும். முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தை மூலிமா நீங்கள் நினைக்கிற எவ்வளோ பெரிய காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். இப்போது இந்த தாந்திரிகத்தை நீங்கள் எப்படி செய்யணும், என்றைக்கு செய்யணுன்றதெல்லாம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வளப்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில், அதாவது காலையிலன்னு சொல்லும்போது எப்போவுமே நமக்கு 4:30 தான் சரியான நேரம். ஏன்னா அதுதான் பிரம்ம முகூர்த்த வேலையான நேரம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய முருகர் படமோ அல்லது முருகர் சிலையோ அவங்க முன்னாடி 2 நெய் தீபம் ஏற்றுருங்க. சப்போஸ் உங்களால் வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றுருங்க. ஏற்றிட்டு அந்த நெய் விளக்கு அலையிற வரைக்கும், அந்த நெய் விளக்கு குளிர்ற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துங்க. விளக்கும் கிழக்க பார்த்து உட்காந்துங்க. விளக்கும் கிழக்க பார்த்து போட்டுக்கோங்க. முருகரை முழுசாக மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை மனசார வேண்டிங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை படிக்கணும். நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். கண்ணை மூடி புருவ மத்தியில் முருகரோட உருவத்தை கொண்டு வாங்க. இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு மனசுக்குள்ளேயே வேண்டிங்க. அதாவது மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம், மந்திரம் சொல்கிறதுக்கு பின்னாடி 5 நிமிஷம் நல்லா வேண்டிக்கோங்க. இதை வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் மறாவது வளப்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நீங்கள் நினைக்கிற காரியம் 100% இல்லை 1000% நடந்திருக்கும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டையினால பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. காதலி பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்களும் உங்களுக்கு ஒத்துக்கிட்டு பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் யார்கிட்ட பணமோ நகையோ சொத்தோ குத்துட்டீங்க, அவங்ககிட்ட திரும்ப வாங்கவே முடியல. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க மனசு மாறி உங்களுடைய பணத்தை, நகையை, சொத்தை அவங்களாவே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதிரிக்கு ஒரு பயம் வரும். உங்கள் பேரை கேட்டாலே, நீங்கள் கோழையாகவே இருந்தால் கூட சரி, உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. பயந்து கொண்டு வந்து உங்ககிட்ட உங்கள் பொருளை கொடுப்பாங்க. இது முருகருடைய செயல். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கலியுக நாயகனான முருகனை அனைவரும் போற்றுவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.